ஒரு காலத்தில் ஒரு தென்றல் மலை உச்சி கிராமத்தில் லில்லி மற்றும் மியா என்ற 2 தோழிகள் வசித்து வந்தனர். ஒவ்வொரு மாலையும் அவர்கள் திறந்தவெளி புல்வெளியில் ஒன்றாக பட்டங்களை பறக்கவிட்டு யாருடைய பட்டம் மேலே பறக்கிறது என்பதை பார்க்க ஓடுவார்கள். ஒரு நாள் லில்லி தங்க வாள்கள் கொண்ட புத்தம் புதிய சிவப்பு பட்டத்தை கொண்டு வந்தாள். இது மிகவும் அழகாக இருக்கிறது. மியா ஆச்சரியத்தால் கண்கள் விரிந்தபடி சொன்னாள். நன்றி, லில்லி சிரித்தாள். நாம் ஒன்றாக பறக்கவிடலாம். ஆனால் மியா கொஞ்சம் பொறாமைப்பட்டாள். அவள் கைகளை கட்டிக்கொண்டு, இல்லை, நானே அதை பறக்க விரும்புகிறேன் என்றாள். காத்திருக்காமல் மியா காத்தாடியை எடுத்து காற்றை நோக்கி ஓடினாள். ஆனால் காற்று பலமாக வீசியது. காத்தாடி அவள் கைகளில் இருந்து நழுவியது. மேலே 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 பறந்தது. வானத்தில் மறைந்தது. மியா அசையாமல் நின்றாள். அவள் கண்கள் கண்ணீரால் நிரம்பியிருந்தன. மன்னிக்கவும் லில்லி, நான் அதை இழக்க விரும்பவில்லை. லில்லி நடந்து சென்று தன் தோழியின் கையை மெதுவாகப் பிடித்தாள். பரவாயில்லை, காத்தாடிகள் வந்து போகும், ஆனால் நட்பு நிலைத்திருக்கும். மறுநாள் அவர்கள் ஒன்றாக ஒரு புதிய காத்தாடியை உருவாக்கினர். நீலம், சிவப்பு மற்றும் சிரிப்பு நிறைந்தது. அப்போதிருந்து மியா நினைவு கூர்ந்தார். மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வது எல்லாவற்றையும் உங்களிடம்